வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இந்த அளவுக்கு நம்பிக்கை துறவங்க பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவர் வெளியே தான் இந்த மாதிரிக்கு இருக்கிறாருன்னா வீட்டுக்குள்ளேயும் அவர் இப்படி இருப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் துளசி, அவரே இப்படி அவர் புத்தியை காட்டும் போது அப்போ நம்ம மட்டும் எதுக்காக நேர்மையாக இருக்கணும்? இங்கே பாருங்கள், நாளையிலிருந்து அவருக்காக நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்க. உடனே துளசி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன துளசி, நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கவோ, அது நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி நீங்கள் போய் படுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வெற்றி எந்திக்கிறாங்க. என்ன துளசியை காணலை, ஒருவேளை வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்களோ, சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ துளசி ஃபோன் எடுக்கவே இல்லை. எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வெற்றி வெளியே வரவும் அங்கே பார்த்தோம்னா துளசி அவங்க பிரச்சாரத்துக்கு வழக்கம் போல் அவங்க போக ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே வெற்றி துளசி கிட்ட சொல்கிறாங்க, என்ன துளசி, நான் தான் போக வேண்டாம்னு சொன்னோம்ல, நீங்க எதுக்காக எங்க அப்பா மாதிரிக்கு ஒரு நம்பிக்கை துரோகிக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும் போது இப்போ துளசி சொல்கிறாங்க, இல்லை வெட்டி, என்ன இருந்தாலும் சரி தான், எல்லாருமே என்னை அதாவது ராசி இல்லாதவன்னு சொல்லும் போது மாமா மட்டும்தான் நான் ராசி இருக்க வரட்டவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அவர் என்னை கூப்பிட்டுட்டு வந்தார். அதனால் அந்த ஒன்றே எனக்கு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமாட்டு என்னை அவர் மருமகளாக ஏற்றுக்கிட்டாலும் சரி தான், ஏற்றுக்கிட்டாட்டாலும் சரி தான். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவர் போட்டியில் நான் ஜெயிக்க வைக்கணும், என்னை நம்பி அவர் என்னை கூப்பிட்டாரல, அதுக்கு நான் அவருக்கு நன்றி விசுவாசமாக தான் இருக்கணும் அப்படின்றதாங்க. இதை கெட்டதுமே வெற்றி துளசியோட மனசை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோதான் யாரு கெட்டது பண்ணாலும் சரிதான், ஆனால் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே, உண்மையிலேயே உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் உங்கள் கூட பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் துளசி கிட்ட போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா திவ்யாவை தான் காட்டுறாங்க. திவ்யாவும் மீனாட்சியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த துளசி பற்றியா எந்த அளவுக்கு உங்கள் மாமனாருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறா, அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கி அவள் ஜெயிச்சிருவா போலுக்கு அப்படிங்கும் போது அப்படி ஜெயிக்க விட்டுறக்கூடாது. இங்கே பாரு, என்ன இருந்தாலும் சரி தான், எல்லாருக்கும் நம்ம பணம் கொடுக்கணும், அதனால உங்க மாமனார் எவ்வளவு கொடுப்பாருன்னு சொல்லி பாரு, அதுக்கு மேல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மீனாட்சி சொல்றாங்க, இல்ல துளசி அன்னைக்கே சொல்லிட்டா நம்ம யாருக்குமே பணம் கொடுக்க கூடாது, நம்ம நேர்மையா தான் நம்ம ஜெயிக்க பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்லி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெற்றி ரொம்பவே சந்தோஷத்தோட வரவும் அப்போ நியூஸ்ல எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி திவ்யாவோட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லா தொகுதிகளிலும் இந்த தொகுதிகளை ஈஸ்வரமூர்த்தி நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாராட்டிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு உடனே ஈஸ்வரமூர்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் போது உடனே துளசியும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி நினைக்கிறாங்க, துளசியால தானே இந்த போட்டிலேயே அப்பா ஜெயிச்சிருக்கிறாரு, ஆனா கொஞ்சமாவது அப்பாவுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்குதா பாரு, துளசி கிட்ட ஒரு நன்றியா சொல்றாரு பாரு, அவர் துளசியை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெற்றி ரொம்பவே சோகத்தோட இருக்கவும் ஆனா துளசி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்துக்கு பார்த்தோம்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க, இவர் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணும், ஆனா கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுதே, இதுக்கு காரணம் துளசிங்கிற நினைக்கும் போது எவ்வளவு எரிச்சலா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் சரி நம்ம திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மீனாட்சி திவ்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. திவ்யா அப்படின்னு சொல்லும் போது திவ்யா உடனே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன திவ்யா அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, ஆமா அந்த போட்டியில நான் தோத்துறக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் இந்த போட்டியில நான் உங்க மாமனார்ட்ட தோக்கல, அந்த துளசி கிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு முயற்சி பண்ணினேன், ஆனா கடைசியில் இப்படி நடந்து போச்சு அப்படிங்கவும் அப்போ உடனே மீனாட்சி சொல்றாங்க, நீ என்ன மனநிலைமையில இருக்கிறியோ அதே மனநிலைமையில தான் நானும் இருக்கிறேன், இந்த போட்டியில எங்க மாமா தோத்து போகணும்னு சொல்லிட்டு தான் நம்மளும் நான் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் எல்லாம் முயற்சி பண்ணினேன், ஆனா கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுதே, அவர் ஒன்றை எதிர்த்து ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசியால் தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி அந்த துளசி இப்போ எப்படி இருக்கிறா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் சந்தோஷப்பட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் மற்றபடி துளசி கிட்ட ஒன்றும் யாரும் எதுவும் பேசிக்கிடலை அப்படின்னு சொல்லவும் உடனே திவ்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே என்னென்ன நடக்குன்னு இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கும்போது மீனாட்சி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அங்கே துளசியை தான் காட்டுறாங்க. துளசி ரூமுக்குள்ளே வராங்க. ரூமுக்குள்ளே வந்ததுமே அவங்க பார்த்தோம்னா தியா கிட்ட சொல்றாங்க, தியா வா நம்ம இங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, எங்கம்மா நம்ம போக போறோம் அப்படிங்கும் போது, நான் ஏற்கனவே சொன்னோம்ல நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போக போறோன்னு, அதே மாதிரிக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தியாவை அழைச்சிக்கிட்டு அவங்க பெட்டி படிக்கையோட வராங்க.
அப்போ வெற்றி வந்து எல்லாருமே எங்கள் ஹாலில் இருக்கவும் அப்போ வந்து தியாவோட அவங்க துளசி வரவும் இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வெற்றி ஓடி வராங்க. என்ன துளசி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் வேறு வீட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமி ஈஸ்வரமூர்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து அவங்க வந்து துளசிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன துளசி எதுக்காக நீ வீட்டை விட்டு போகிற அப்படிங்கும்போது இல்லை மாமா நீங்களே வீட்டை விட்டு போகணும் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே வீட்டை விட்டு போயிட்டோம்னா அது கொஞ்சம் எனக்கு மரியாதையாக இருக்கும், அதனால தான் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே ஈஸ்வரமூர்த்தி வந்து அபிராமியை பார்க்குறாங்க. அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க, என்னது இந்த துளசி வந்து அதாவது இவர் போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவ தலைமையில் வச்சு கொண்டாடுவோன்னு சொல்லி நினச்சோம், இவன் என்னென்னா ரொம்ப வந்து ஆடம்பரம் பண்ணுவான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவ அது எதுவுமே இல்லாமல் இவ பாட்டுக்கு வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டால, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே வந்து ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்க, என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கும்போது இல்லை மாமா என்னால் யாருக்கும் கஷ்டம் வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் அத்தையோட உடம்பு எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம், அது மட்டும் கிடையாது இந்த குடும்பத்துக்கு ஆணி வேறே அத்தை தான், அவங்க நல்லா இருக்கணும், என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அதனால தான் நான் வீட்டை விட்டு போயிட்டோம்னா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க, அதனால நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கவும் உடனே ஈஸ்வரமூர்த்தி வந்து அபிராமியை பார்க்குறாங்க. அப்போ வந்து வெற்றி சொல்கிறாங்க, என்ன துளசி நீயே வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன், நானும் வீட்டை விட்டே போயிடலாம், வாங்க நானும் உங்கள் கூட வார அப்படிங்கவும் அப்போ வந்து அபிராமி வந்து துளசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் அப்போ துளசி வந்து திரும்பி பார்க்குறாங்க, நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. முக்கியமாக ஈஸ்வரமூர்த்தி வந்து அதிர்ச்சி அடையவும் அப்போ அபிராமி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு துளசி எனக்கு இப்போ கூட மேலே வந்து எனக்கு பெரிய அளவில் வந்து எந்தவித இதுவும் கிடையாது, எனக்கு வந்து உன்னை பிடிக்காததா, ஆனால் இன்னைக்கு என் கணவர் வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு முழு காரணமும் நீ தான் அப்படிங்கிறாங்க. உன்னை ராசி இல்லாதவன் தான் எல்லாருமே சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு உன்னுடைய ராசி தான் இந்த போட்டியிலேயே அவர் ஜெயிக்க வச்சிருக்குது, அதுவும் இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே துளசி வந்து அப்படியே அமைதியாக இருந்து பார்க்கவும் அப்போ வெற்றி வந்து அம்மா அந்த அளவுக்கு வந்து துளசிக்காக பேசிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அவங்க ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது அத்தையா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே துளசி வந்து ராசி இல்லாதவன் சொல்லி நம்ம வந்து சொல்லி வச்சிருக்கிறோம், ஆனால் அத்தை என்னன்னா இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கவும் அப்போ வந்து அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது தான், ஆனால் இன்னைக்கு இந்த குடும்பத்தையே வந்து இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் கொண்டாடுதாங்கன்னா அதுக்கு காரணம் நீ தான், அதனால நீ வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து துளசி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து எப்பவும் போல அமைதியாக இருக்கவும் இப்போ வெட்டி வந்து சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் நீ அம்மா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாண்டா நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் துளசி நீ உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து உடனே வந்து வெட்டி சொல்கிறாங்க, வா துளசி அம்மாவே இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்க, நீ எதுக்காக வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா துளசி வந்து அப்படியே வந்து அதாவது வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஈஸ்வரமூர்த்தி வராங்க, துளசி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வெட்டி வந்து தூரத்துலேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது அப்பா வந்து துளசிக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ துளசி வந்து கேட்குறாங்க, எதுக்கு மாமா என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை துளசி வெளியே நான் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் வீட்டில் நான் இது வரைக்கும் நான் உண்மையாக தான் இருந்திருக்கிறேன், ஆனால் ஓ விஷயத்தில் நான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஆனால் என்றைக்குமே வந்து உன்னை நான் தப்பாக நினச்சது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் வந்ததுக்கு காரணம் நீ தான், ஆனால் அன்றைக்கி என் மனைவி வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனாலா உங்கள் அத்தை வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனாலா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே துளசி ஈஸ்வரமூர்த்தி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, ஆமாம் உங்கள் அத்தை தானே அபிராமி அதனால தான் நம்ம உரிமையோட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க, அவள் வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவளுக்கு பொய்யா ஒரு விஷயத்தை நான் வந்து வாக்குறுதியாக அவளுக்கு நான் கொடுத்தேன், துளசி அந்த போட்டியில் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் துளசியை நான் வீட்டை விட்டே நான் அனுப்பி விட்டுறதேன் அப்படின்னு நான் வந்து அபிராமிகிட்ட சொன்னேன், அதை கேட்டுட்டு அபிராமி ரொம்ப சந்தோஷப்பட்டா, அவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு மனசு மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அதுக்கு பிறகு துளசி உங்ககிட்ட வந்து வெற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா, நீ இன்னும் பிரச்சாரத்துக்கு போகாத, நான் பேசினது எல்லாத்தையும் நீங்கள் 2 பேரும் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஆனாலும் கூட நீ அடுத்த நாள் வந்து பிரச்சாரத்துக்கு எனக்காக நீ போனேல்ல அது நினச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உண்மையை சொல்லப்போனால் அந்த விஷயத்தை நான் அபிராமி கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான் தன்னுடைய மகனே வந்து தனக்கு எதிராக வந்து இருக்கும்போது ஆனால் எங்கிருந்தோ வந்த மருமகளான நீ வந்து என்ன ஜெபிக்க வைக்கிறன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த அளவுக்கு நீ பண்ணலாமா, அதை நினச்சி உண்மையிலே நானும் உங்கள் அத்தையும் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்றை மாதிரிக்கு ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்கள் உண்மையிலே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துளசி வந்து அப்படியே வந்து அவங்க கண்ணை வந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. இதை தூரத்துலேருந்து பார்த்த வெற்றியும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒன்று அடுத்து தான் மீனாட்சியும் திவ்யாவும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம்.